சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. வெளியில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி ஓடிட்டே தான் இருக்கணும் 24 ஹவர்ஸும். இருந்தாலுமே நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து அந்தளவு ஏறக்கூடாது. இதுதான் பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் இந்த நேரத்தில். அதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏசி போடும்போது பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து கூலிங் வராது. இது பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக வந்து நம்ம ஏசி மெக்கானிக் கூட்டு வந்து ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வந்து சர்வீஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பண்ணுவோம். அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டில் வந்து 1 இயருக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கூட நமக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சொன்னாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டு ஏசி வந்து சரியாகவே ஓடலை. அப்படியே ஓடினாலும் பார்த்திங்கன்னா வந்து கூலிங் வர்றதுக்கு வந்து ரொம்ப லாங் டைம் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்தளவு வந்து கூலிங் சுத்தமாக வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஏசி மெக்கானிக் போயிட்டு நாங்கள் வந்து கேட்டோம். இந்த மாதிரி வந்து சுத்தமாக வந்து ஏசி கூலிங் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் சார், சர்வீஸ்லாம் வந்து பண்ண தேவையில்ல, இது ஒரு சின்ன ப்ராசஸ் தான், நீங்கள் வந்து அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கூலிங் வந்து சூப்பராக வரும். இதுக்காக வந்து 500 1000 இதெல்லாம் வந்து கொடுத்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஏசி மெக்கானிக் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால இந்த ஐடியா வந்து எங்களுக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், எங்கள் வீட்டு அந்த ஏசியில் இருந்த அந்த மேட்டை வந்து நாங்கள் வந்து கலட்டி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எந்த அளவு வந்து டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் வந்து அப்படியே லைவாகவே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு அளவுக்கு அதில் டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்கு. இது வந்து ஒன்றா வந்து நமக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அதிகப்படியான ஒரு டஸ்ட் வந்து இதில் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கூலிங் வர்றது கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக வந்து கூலிங் வர்றதுக்கான வாய்ப்பு போய் சுத்தமாக இல்லை பாருங்கள். சுத்தமாக அடைச்சி போயிருக்குது பாருங்கள் அந்த வலை ஃபுல்லாகவே. இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய அந்த ப்ரஷ்ஷாலாம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். அது வந்து அந்தளவு வந்து செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணாத ப்ரஷ் வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம லைட்டாக தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அப்படியே தோல் உரிகிற மாதிரி அப்படியே உறிஞ்சு கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு வந்து நம்ம வந்து ஏசி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா வந்து பெரிய பிரச்சனை வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தெரியாது. நம்ம வந்து சர்வீஸும் பண்ண மாட்டோம். இதே ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவு சேஃப் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி வந்து உள்ள எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு வந்து அலர்ஜி வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூக்கில் வந்து ஏதாவது ஒரு மாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டஸ்ட் அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா வந்து கோல்டு பிடிச்சி ஜுரம் வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தளவு வந்து டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் மாஸ்க் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாள் ஃபுல்லாக வந்து ஏசி ஓடினாலும் நமக்கு வந்து கரண்ட் பில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம ஏசியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் இருக்கும் இல்லையா, அந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓடுனுச்சு அப்படின்னா வந்து கரண்ட் பில் வந்து நமக்கு அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே வந்து கம்மியாக ஓடுனுச்சு அப்படின்னா வந்து கரண்ட் பில் அந்தளவு வராது. இது வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து கூட்ட குறைக்க செய்வோம் இல்லையா. சில பேர் 17 16 ஒரு 24 அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு பார்த்திங்கன்னா 24 அப்படிங்கிற அது வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபிக்ஸ்டாக பார்த்திங்கன்னா நம்ம 24 வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு கரண்ட் பில் வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெம்பரேச்சர் வந்து 16 17 24 இப்படி எது வச்சாலுமே பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து ஈக்குவலாக ஒரே டெம்பரேச்சர் தான் நமக்கு இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டாக 24 வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இதனால் வந்து கரண்ட் பில் வந்து அதிகமாக வருது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வலை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ண வலைக்கும் க்ளீன் பண்ணாத வலைக்கும் எந்த சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அடுத்த வலையை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதனால் லைட்டாக வந்து நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க.
இந்தளவு வந்து நமக்கு அழுக்கு வந்து பிடிச்சி போய் இருக்குது பாருங்கள். இதோட வந்து நம்ம வந்து ஏசி ஓடும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கூலிங் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்காக வந்து நம்ம வந்து ஏசி மெக்கானிக்லாம் கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து நம்ம காசெல்லாம் செலவு பண்ணி 500 1000 இதெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணுங்கிற தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிப் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏசி வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம 2 மேட்டையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த வலையை வந்து கலட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும். நம்ம வந்து சுவிட்சை கூட வந்து நம்ம மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து செய்யலாம். நம்ம கழட்டி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா அந்த வலையை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஏசியும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், உள்ளே வந்து நைஸான ஒரு கம்பியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மேலெல்லாம் ஓப்பனாக இருக்கும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து நைஸாக இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஓட்டை இடுக்குகளில் கார்னர் எல்லா சைடையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உள் சைடு இருக்கிற அந்த தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நிறைய டஸ்ட் இருக்கும். அதையும் கீழே குனிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து ஏசியை ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி அந்த வலையை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. லைஃப் வந்து நிறைய கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் இருந்தால் அந்த வலையை வந்து கலட்டணும் இல்லையா, அது கலட்டும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி வந்து கலட்டணும், எந்த உள் சைடு வந்து நம்ம எப்படி மாற்றுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து கலட்டிடுவாங்க. ஆனால் போடும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக ஃபிட்டாக வந்து செட் ஆகிற மாதிரி வந்து அந்த வலையை வந்து ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக வந்து அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து 2 வலையும் நம்ம வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழ் சைடு நல்லா வந்து ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏசி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏசியை ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஏசி வந்து எந்தளவு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். கூடுமானவரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இந்த வந்து சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ஏசி வந்து கூலிங் ஆகுது. கண்டிப்பாக வந்து நீங்களும் க்ளீன் பண்ணி ஏசி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு ஏசி வந்து கரண்ட் பில் ஏறாமல் இருக்கிறதுக்கும் அதிகப்படியான கூலிங் வரதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஏசி மெக்கானிக்கெல்லாம் கூட்டு வந்து நம்ம வந்து காசை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.